இயற்கையோடு இயைந்த வாழ்க்கைதான் மனிதகுலத்திற்கும் ஏன் இயற்கைக்குமே நல்லது. இயற்கையை மனிதன் வஞ்சிக்கும் போதெல்லாம் தெரியாத விளைவுகள் இயற்கை சீற்ற காலங்களில் பெரும் வன்மமாக மனித குலத்தின் மீது பாய்கிறது. ஆனால் அதை உணராமல் இயற்கையை மாசுபடுத்தும் மனிதர்களால் வன விலங்குகளும் உணவுக்காக பரிதவிக்கும் நிலை ஏற்படுகிறது. அடர்ந்த வனப்பகுதிக்குள் இயற்கையோடு பின்னி பிணைந்து வாழும் வன உயிரினங்களிடமிருந்து அவற்றின் வாழிடத்தை மனிதர்கள் பிரித்ததன் விளைவு இது. இயற்கையாக விளைந்தவற்றை உண்டு வாழ்ந்து வந்த இந்த யானைகள் தற்போது கழிவுப் பொருட்களை உண்ணும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. அதன் உச்சகட்டமாக காட்டு யானைகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள குப்பை குழிக்குள் இறங்கி பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்கின்றன. யானையை பொறுத்தவரை அதுல அந்த உடலியல் சிஸ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசியாலஜி சிஸ்டம் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி டைஜஸ்ட் சிஸ்டம், செரிமான திட்டம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டமக் அனிமல். சாப்பிடக்கூடிய பொருள் இப்போ நம்மள மாதிரி தான், அப்படியே சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக செரிக்கணும், அது அப்படியே சாணியாக வரும். இதுதான் அதனுடைய ஒரு சாதாரண செரிமான திட்டம். இப்போ இந்த அனிமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு செரிக்கிற உணவு கிடையாது, தன்மை கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற உணவுல 40-50% தான் யானையால செரிக்க முடியும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் வனப்பகுதியை ஒட்டிய நிலத்தில் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் உலாவரும் காட்டு யானைகள் நாள்தோறும் கழிவுப் பொருட்களை உண்ணும் நிலை ஏற்பட்டுள்ளது. வனப்பகுதிக்குள் பிளாஸ்டிக் பொருட்கள் வீசுவதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என கூறுகிறார்கள் வன ஆர்வலர்கள். சாப்பிட்ட அந்த கழிவுகளாக சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பேக், அது சில பேர் சாப்பிட்ட மீதியை சாதம் இருக்காங்கல்ல, ஏதோ பொருள் கெட்டு போனாங்க எங்க தூக்கி போடுவாங்க, நகரப்பகுதி தூக்கி போட்டு யாராவது பார்ப்பாங்க சொல்லிட்டு கொஞ்சம் வனப்பகுதி ஒட்டி பகுதியை தெரிஞ்சோ தெரியாமலோ தூக்கி வீசிடுறாங்க. அது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக யானை வாழும் பகுதியாக இருந்தால் அது உப்பு டேஸ்ட், அந்த சாப்பிட்ட உணவோட உப்பு ரொம்ப யானை கவரும். அது உப்புக்காக யானை சாப்பிடும் போனா யானை அவ்வளோ பெரிய உடம்புக்கு போய் அதில் ரெண்டு பேருக்கு சாதத்தை பிரிக்க முடியாது. என்ன பண்ணோம், நேரம் அந்த பிளாஸ்டிக் பையை அப்படியே சாப்பிடும். அப்போ பிளாஸ்டிக் பையை அப்படியே சாப்பிடும் போது என்னாகும், யானையோட செரிமான திட்டத்தில் போனீங்கன்னா அது செரிமான திட்டத்தை ஒன்று தடுக்கும். வனவிலங்குகள் கழிவுப் பொருட்கள் உண்பதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இந்த பகுதியில திடக்கழிவு மேலாண்மை சரியான முறையில இல்ல அப்படிங்கறது இது காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. வனப்பகுதியில வீசக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் சாப்பிடும் போது அதுக்கு நிறைய வனவிலங்குகளுக்கு இன்டைஜஷன்ஸ், அதாவது ஜீரணம் ஏற்படாம வயிற்றுக்குள்ளேயே சிக்கி இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி ஆணையர் ராஜாராம் ஆகியோரிடம் கேட்டபோது காட்டு யானைகள் குப்பைகளை உட்கொள்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.